எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கான காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தள்ளுவண்டியோட பாடி சேஞ்ச் பண்ணுற வீடியோ தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி வச்சு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மேலே லிங்க்லேயும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி அதோட பாடியை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து புது மரமாக எடுத்து வந்தாங்க, பழைய மரமாக எடுத்து வந்தாங்க. அதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 குறுக்கு பீஸ் இருக்குது. அதில் ஒரு குறுக்கு பீஸ் வந்து செம்ம டேமேஜாக இருக்குது. அந்த டேமேஜான பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, சில்வர் வுட் வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, வுட்டை வந்து 2 பக்கம் ப்ளைன் பண்ணிடணும். ப்ளைன் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எந்த இடத்துல போல் நட் வருதோ அந்த போர்ஷனை வந்து மார்க் பண்ணி அதில் வந்து ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போல் நட் போட கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி பழைய பீஸோட அளவு எடுத்து வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த பீஸை கட் பண்ணி இந்த ஹோல்ஸ் போடுறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹோல்ஸ் பண்ணி முடித்த உடனே அடுத்த போர்ஷன் என்ன வந்து பார்த்திங்கன்னா, பாடியோட பாட்டம் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, சில்வர் வுட் எடுத்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமாக ப்ளைன் பண்ணோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் தான் ப்ளைன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரம் தள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னா ஓரம் தள்ளினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பலகையை வந்து பார்த்திங்கன்னா அடக்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓரம்னா ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓரம் வந்து கம்பல்சரி எங்கள் ஷாப்பில் வந்து நாங்கள் தள்ளிவிடுவோம். தள்ளி முடிச்சுட்டு என்ன பண்ணோம், தள்ளி முடிச்சுன்னா ப்ளைனிங் பண்ணி முடிச்சிடுவோம். ப்ளைனிங் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு என்ன சைஸோ அந்த சைஸை வந்து என்ன பண்ண போனால் கட்டிங் மிஷினில் கட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பலகையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக வரும், ஒரே ஈவன் ஹைட்டில் வரும். அது பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, ஆணி எடுத்து என்ன பண்ண போனால் டேரெக்டாக வந்து அடிச்சிடுவோம். 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போல் நட்டு போடுவோம். அதான் ஃபஸ்ட்டுலேயோ லாஸ்ட்லேயோ போல் நட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி வச்சு அடித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்த பொசிஷன் என்ன பார்த்திங்கன்னா அவுட்ரு பொசிஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அவுட்ரு பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வுட்டு வந்து எடுத்துகிட்டு வரல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளேவுட் எடுத்துன்னு வந்துட்டாங்க. நாங்கள் சில்வர் வுட் ஒரு மரத்தை வாங்கி அதை கார்னர் அடித்தாலே கரெக்டாக இருக்குனாங்க. இல்லை எங்ககிட்ட ப்ளேவுட் இருக்குது பழசு, அதை வச்சு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா அந்த கார்னர் அடித்து கொடுங்கன்னாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா அதே எடுத்து வந்து அடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோட லென்த்தை வந்து எவ்வளோ லென்த்து தேவைப்படுதுன்னு நாங்கள் பார்த்தோம். அந்த லென்த்து என்ன பண்ண பார்த்திங்கன்னா டேப்பில் வந்து அளந்துட்டோம். அளந்து முடிச்சோன்னே என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த ப்ளேவுட் இருக்குது தெரியுமா, அந்த ப்ளேவுட்டில் வச்சு கட்டிங் மிஷின் வச்சு என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது கட் பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்கொயர் ஃப்ரேம் பண்ணுவோம். அதை பற்றின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வீடியோக்குள்ளே இது முடிக்கின்றக்க என்ன பண்ணிட்டேன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஃப்ரேம் பண்ணுற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தை வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறதுனால, ஏன்னா அது வந்து ஃபுல் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை சைக்கிள் மேக் பண்ணுற வீடியோவே கிட்டத்தட்ட வந்து 30 மினிட்ஸ் வீடியோ. எடிட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வரும். அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்ட முடியாது. ஃப்ரேம் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல் கிளாம்ப் வச்சு எல்லாத்தையும் வந்து கார்னர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு முறுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரேம் வந்து அவ்வளோ ஷேக் ஆகாது, அதெல்லாம் கைண்டி வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல் கிளாம்ப் போடணும். இது வந்து ஹைட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வேணும்னா கூட என்ன பண்ணலாம், டாப் பொசிஷன் ஹைட் வந்து கம்மி பண்ணிடலாம். இவங்க உள்ளே வந்து என்ன வைக்க போகிறாங்க பார்த்திங்கன்னா தக்காளி கூட வைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ ஹைட்டாக செஞ்சு கொடுத்துட்டேன். இதே நீங்கள் வந்து காய்கறி வண்டி அந்த காய்கறி அந்த வெஜிடபிள் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் இவ்வளோ ஹைட்டு தேவையில்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கார்னர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டால் அது ரொம்ப சின்னதாகிடும். உங்களுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சேல்ஸ் யூஸாக இருக்கும். இது உள்ளே வந்து ஒரு கூடை வைக்க போகிறனால என்ன பண்ணுறோம்னா இவ்வளோ ஹைட் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் கடை வண்டியும் அதுக்கடுத்து வந்து அயர் பாக்ஸ் வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண வீடியோ இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாடி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வண்டி வந்து ஒர்க் பண்ணுறது கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீலு பேரிங் அதெல்லாம் மாற்றிட்டு கொண்டு வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சு முடித்தோடனே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வீல் பேரிங் மாற்றி கொண்டு வராமல் நாங்கள் பாடி அடிச்சிட்டோன்னு வச்சுங்க, உங்களுக்கு தள்ளின்னு போய் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எப்பவுமே வண்டி ரெடி பண்ண கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா டயரும் டியூபு வீல் பேரிங் அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பாடி கட்டுறது வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வண்டியில் வீல் பேரிங் மாற்றணும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த தப்பை பண்ணாதீங்க. பட் இவர் அர்ஜென்ட்டுன்னு சொன்னால வந்து பார்த்திங்கன்னா இவர் பண்ணி கொடுத்துட்டோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா தான் போய் பார்த்திங்கன்னா வீல் பேரிங் மாற்றுவார். மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ நான் கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணுறேன். அதில் ஃபுல் வீடியோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். ஓகே, பை.